வாசிங்க பார்ப்போம். நியாயாதிபதிகள் 5வது அதிகாரம் 1, 2, 3 வரை கர்த்தரை துதித்து பாடணும். அது மட்டுமல்ல, கர்த்தர் தருகிற கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். வாசி. நியாயாதிபதிகள் 5, 1, 2, 3. அந்நாளிலே தெபராலும் பாராக்கும் பாடினதாவது. எப்படி? எப்ப பாடிச்சுனா? வெற்றி கிடைச்ச போது, எதிரிகளை நிர்மூலமாக்கி அவர்களுடைய வருமானங்களை, ஆயுதங்களை கொள்ளை பொருளாய் நம்ம அதாவது சூறையாடின போது கர்த்தரை துதிச்சு பாடிச்சோம். ஆமே. நமக்கு நேரம் போயிட்டு அதோட முடிச்சிருவோம் அந்த வசனத்தை. அப்ப இக்கட்டு நேரத்தில் மட்டுமில்ல, உபத்திரவ நேரத்தில் மட்டுமில்ல, கொளுத்திருக்கிற நேரத்திலே ஆண்டவர் என்ன செய்யணும்? பாடி துதிக்கணும். ஆமேன்னு சொல்லலாமே. உற்சாகம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. ஹல்லேலூயா. உபாகமம் 8:11 வாசி. உபாகமம் 8:11. உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கும் நான் இன்று உனக்கு விதிக்கிற கற்பனை. அது பாருங்க, பாடி துதிக்கிற மட்டும். இன்னைக்கு நம்ம அநேக கிறிஸ்தவர்கள் ஒரு நன்மை கிடைச்சா ஆண்டவருக்கு ஒரு துதி பலியை செலுத்தினோம். ஒரு 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 சாப்பாட போடியும் அது ஒரு 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 அது ஒரு பலி. அந்த பலிக்கு பேரு போஜன பலி. போஜன பலியை செலுத்துகிறோம், துதி பலியை செலுத்துகிறோம், இல்லைங்க பொருத்தனையாக கன்வென்ஷன் எடுக்கிறோம், கூட்டம் எடுக்கிறோம், வீட்டு கூட்டம் வைக்கிறோம். இதெல்லாம் உண்மைதான், இது செய்தே ஆகணும். ஆனால் அது மஸ்ட். என்னது? அது செய்யாம இது செய்து பிரயோஜனமே இல்லை. எது? கர்த்தருடைய கற்பனையை கை கொள்ளாவிட்டால் இதெல்லாம் வேஸ்ட். கற்பனை கை கொள்ளுகிறவர்கள் இது மஸ்டா செய்ய வேண்டிய காரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் புரியுது? புரிஞ்சவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. புரிஞ்ச விதத்தில் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. ஹல்லேலூயா. எப்ப இந்த கற்பனையை காத்துக்கொள்ள வேண்டும் தெரியுமா? எந்த நேரத்தில்? வாசியுங்கள். உபாகமம் 8வது அதிகாரம் 12, 13. நீ புசித்து திருப்தியாகி நீ கொழுமையா இருக்கும்போது, நல்ல தேசத்தை சுதந்திரிக்கும் போது, நல்ல ட்ரெஸ்ஸை உடுக்கும் போது, நல்ல மகிமையான சாப்பாடை சாப்பிடும் போது, எக்ஸ்ட்ரா கையில காசு வைக்கும் போது நீ செய்ய வேண்டிய காரியம் ஃபர்ஸ்ட்ல கர்த்தருடைய கற்பனை உடன்படிக்கையை கை கொள்ள வேண்டும். யாரெல்லாம் உடன்படிக்கையை கை கொண்டுகிறது? ஆண்டவர் என்ன நல்ல திருப்தியை வைக்கும் போது நீ செய்ய வேண்டியது ஆண்டவருடைய உடன்படிக்கைக்கு கீழ்ப்படியணும். அப்போ கீழ்ப்படியாமல் இருக்கிற நீ இந்த நான் பைபிளில் உள்ள சத்தியத்தை கேட்கல, திருமுறையின் சத்தியத்தை கேட்கல, அதன்படி 100 யாருமே நடக்க முடியாது. ஆனால் இந்த நம்ம நடக்கலாம். அதிகாலை ஜெபம் செய்யலாம். உற்சாகம் இருந்தா, அதாவது ஆவியில் உற்சாகம் இருந்தா, சரீர பலவீனமாக இருந்தாலும் உற்சாகத்தோடு நடத்தும். ஆமேன். ஹல்லேலூயா. அதிகாலை ஜெபம், குடும்ப ஜெபம், 2 மணிக்கு ஒரு 40 நிமிஷம் கொடுக்குற தசம பாக நேரம், எதுக்கு அடுத்து சர்ச்சில் நடக்கிற ஒவ்வொரு ஆராதனை நான் தந்திருக்கிற ஒழுங்கு, 1 வெள்ளி இல்லைங்கி புதன், 2 ஒரு நாள், அடுத்த ஆயத்த ஆராதனை, அடுத்த உபவாச கூட்டம், அடுத்த சுத்திகரிப்பு கூட்டம், இதெல்லாம் ஒழுங்காக நான் செய்கிறேன். திருச்சபை ஒழுங்காக கரெக்டாக செய்கிறவங்க கை வைத்துங்க பார்ப்போம். ஆண்டவர் சொன்னார், நான் தேடுகிறேன் திறப்பில் நிற்கிற ஒருவனை தேடுகிறேன், ஒருவனும் அகப்படலைன்னு சொல்றார். ஆமென். ஒருவனும் அகப்படலை. இப்ப எப்படி ஆண்டவருடைய உடன்படிக்கையை மீறி அவருடைய ராபோஜன பந்தியில கைப்படும்? அவருடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் நமக்காக பிக்கப்பட்டது, நமக்காக கிழிக்கப்பட்டது, நமக்காக சிந்தப்பட்டது என்று நீ உன்னுடைய இருதயத்தில் சிந்தித்து அதை ஞாபகப்படுத்துகிற அவருடைய தாளந்தில் எப்படி கைப்பட முடியும்? ஹல்லேலூயா. அப்ப 12, 13 ஒன்று டக்குன்னு வாசித்து முடியுங்க. வரும்போது நீ என்ன செய்யணும்? ஆண்டவருடைய கற்பனை என்ன செய்யணும்? கை கொள்ளணும். இந்த செழிப்பான சமயத்தில் நீ கவனிக்க வேண்டிய காரியங்கள், இந்த செழிப்பான சமயத்தில் நம்ம கவனிக்க வேண்டிய காரியங்கள் உபாகமம் 8, 14, 15, 16, 17. சீக்கிரம். உபாகமம் 8. நல்லா புரிஞ்சு. உன் இருதயம் என்ன செய்யப்படாதா? மேட்டின் மேடையப்படாதா? மேட்டின் மேடையை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இந்த திருச்சம்பை ஒழுங்க செய்யலைன்னா
100க்கு 100 உன் இருதயம் ஆண்டவருடைய பார்வைக்கு முன்னால மேட்டின்மை அடையுதுன்னு அர்த்தம். ஆனால் தாழ்மை இருந்திருந்தா ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய 2 மணிக்கு ஒரு 40 நிமிஷத்தை கொடுத்துருவோம். ஆனால் ஆண்டவர் நமக்கு முன்ன நிற்கிறாரு. நமக்காக பாடுபட்டவர், சிலுவையில் அறையப்பட்டவர், சரீரம் கிழிக்கப்பட்டது, இரத்தம் சிந்தப்பட்டது, தியாக பலியாக ஜீவ பலியாக அவர் ஒப்பு கொடுத்த தேவன் நம்மளை வாழ வைப்பதற்காக அவருக்கு கொடுக்க வேண்டிய 2 மணிக்கு ஒரு 40 நிமிஷத்தையும் கொடுத்தாகணும்னு நீ தாழ்மையாக இருப்ப. கொடுக்கலன்னா நீ மேட்டின்மை உடையவர்களாக இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். ஆமென். வாசி. அடையாமலும் உன் அடிமைத்தன வீடாகிய புறப்பட பண்ணினவரும் உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி. இதுக்கு ஊடாக வருகிற உபத்திரவம், பாடுகள், கஷ்டம் எல்லாம் உன்னுடைய பின் நாட்களில் நீ சுகிச்சமாய் வாழ்வதற்காக, ஆசீர்வாதமாய் வாழ்வதற்காக உன்னை புடமுட்ட பொன்னில புடமுட்ட, அதாவது குகைக்குள்ள புடமுட்ட பொண்ணு சுத்த பொன்னாக விளங்குறது போல, சுத்த வெள்ளியாக விளங்குறது போல நீ 4 பேருக்கு மத்தியில், தேசங்களுக்கு மத்தியில் பிரகாசிக்கக்கூடிய பாக்கியத்தை பெறுவதற்காக உன்னை புடமுடுகிறது. அதை இதில் நீ சேர்த்து கொள்ளக்கூடாது. ஆமென். ஒன்றை ஆசீர்வதித்து நீ திருப்தியாக இருக்கும்போது கர்த்தருக்கு என்ன செலுத்தின? ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய தசம பாகம் ஆகிய 2 மணிக்கு ஒரு 40 நிமிஷத்தை கொடுத்தியா? திருச்சபை ஒழுங்கா கொடுத்தியா? இந்த 2 மணிக்கு ஒரு 40 நிமிஷம் கொடுத்துட்டா அதிகாலை ஜெபமும் கிட்டத்தட்ட 1/2 மணிக்கூர் 3/4 மணிக்கூர் வந்துடும். அப்பப்போ 10 நிமிஷம் 20 நிமிஷம் ஜெபம் வந்துடும். பைபிள் வாசித்துருவோம், இல்லை குடும்ப ஜெபம் எல்லாமே இந்த 2 மணிக்கு ஒரு 40 நிமிஷத்தில் வந்துடும். அதுதான் இந்த தசம பாகமாகிய 2 மணிக்கு ஒரு 40 நிமிஷத்தை ஆண்டவருக்கு கொடுத்தியா? திருச்சபையில் வைத்திருக்கிற இந்த ஒழுங்கை கடைபிடிச்சியா? அப்போ எப்படி ஆண்டவராகிய தேவனுடைய சரீரத்தை இரத்தத்தையும் நம்ம பானம் பண்ண நம்ம தகுதி உள்ளவராக இருப்ப? பாருங்க, உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேளும் பயங்கரமான பெரிய வனாந்தரம் வழியாக உன்னை அழைத்து வந்தவரும், உனக்காக பாறையான கண்மைந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும், உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்தரத்தில் உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும் என் சாமர்த்தியம் சொல்லுங்களா இருக்கா? நல்ல ஜெபம் பண்ணி 1 மணிக்கூர் 2 மணிக்கூர் இருந்து முடிச்சுட்டா, அப்பா நான் செய்து முடிச்சிட்டேன். என்னதிலும் இது ஆண்டவரை முன்னுதான், இது என்னுடைய சாமர்த்தியம். நல்ல பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டான். ஆண்டவர் தந்த பிச்சைன்னு நினைக்க மாட்டோம், இது என்னுடைய சாமர்த்தியம். ஒரு வியாதியஸ்தனை குணப்படுத்திட்டோம், ஆண்டவர் குணப்படுத்தினான்னு விசுவாசியம் நம்ம சொல்ல மாட்டோம், நான் குணப்படுத்தினேன், எல்லாம் நான் வரோம். அப்போ ஆண்டவர் அண்ணன்னு நம்ம நடத்துகிறாருன்னா அது ஆண்டவருடைய சுத்த கிருபை. அப்படிதானே? அப்போ சுத்தம் இல்லாத கிருபை உண்டு, சுத்த கிருபை உண்டு. அப்படிதானே? கிருபையில் எத்தனை வெரைட்டி உண்டு? ஒன்னே தானே. அப்போ சுத்த கிருபைன்னு போட்டு சொல்லி கிருபை மட்டும்தான். அப்போ சுத்த கிருபை இல்லை. நான் சொல்லியும் கிருபை இல்லை, சுத்த கிருபை இல்லையா? கிருபை ஒன்று தான். அதை பேர் பிரித்து வச்சிடப்படாது. சுத்த கிருபை, சுத்தம் இல்லாத கிருபை அப்படி ஒன்றும் சொல்லப்படாது. இப்போ பந்தியில் கை போடணும். நமக்கு பந்தியில் கை போடணும். ஆண்டவர் ஒன்றை அருமையாக நல்லா சாப்பிட வச்சு, நல்ல ட்ரெஸ் பண்ண வச்சு, சமாதானமான தூக்கத்தை தாராருன்னா அது உன்னுடைய சாமர்த்தியம் இல்லை. இல்லை நல்ல சம்பாத்தியத்தை தாராருன்னா உன்னுடைய சம்பாத்தியம் இல்லை. நல்ல ஊழியத்தை தாராருன்னா உன்னுடைய சாமர்த்தியம் இல்லை. அது தேவன் உனக்கு தந்த ஈவு. என் சாமர்த்தியமும் என் கையின் பலமும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எப்படி இருக்கணுமா? எச்சரிக்கையா இருக்கணும். பாருங்க, ஆபிரகாம் சொல்றாரு, இவனிட்ட வேண்டி நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன்னு தேவனுடைய நாமம் தூசிக்கப்படாமல் இருக்கும்படி ஆண்டவர் தார ஆசீர்வாதம் போதும் என்று நினைச்சா காத்திருந்தா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காரியங்களில் நீ கவனமாக இருந்து எச்சரிப்படைந்து கர்த்தர் செய்த நன்மைகளை மறக்க கூடாது. 18-19 வாசி. நீ உன் கர்த்தராகிய தேவனை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தையும்
பலனையும் கொடுக்கிறவர். உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறந்து வேறு தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவித்து அவர்களை பணிந்து கொள்வாயானால் நிச்சயமாய் அழிந்து போவீர்கள் என்று இன்று உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கிறேன். ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் புரியுது? அப்போ தகுதி இல்லாத ஆண்டுடைய அப்பத்தையும் ரசத்தையும் அவருடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் நம்ம புசிக்க முன்ன ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம தகுதி தானா?